திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏகாட்டூர், இந்திரா நகர், ஸ்ரீதேவிகுப்பம், பிரயாங்குப்பம், ஆட்டுப்பாக்கம், காரணி, விடையூர், கோவிலாம்பூண்டி, வெண்மணம்புதூர், கடம்பத்தூர் பாணம்பாக்கம், ராமன் கோவில், மடத்துக்குப்பம், செஞ்சி, சிற்றம்பாக்கம், பேரம்பாக்கம் என 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெறவு தர வேண்டும் என வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த பெண்களிடம் குறைகளை கேட்டார். அப்போது அவர் கூறியதாவது: திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது. கஞ்சா, குட்கா போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாக உள்ளது. கொலை, கொள்ளை, பாலியல் தொல்லைகள் நாளுக்கு நாள் அரங்கேறி வருகிறது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இவற்றால் தமிழ்நாடு மக்கள் தினந்தோறும் அவதியுற்று வருகிறார்கள் என்றார். ரவிஜி ராஜேந்திரன் எதுவும் செய்யல. எல்லா ஊர்லயும் மக்கள் சொல்றாங்க வேலை செய்யலன்னு. ஆனா இவர் 10 வருஷமா எதிர்கட்சி, முதல் 5 வருஷம் எதிர்கட்சி எம்எல்ஏ, ஒன்னும் கிழிக்கல. இப்போ 21, 26 ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஒன்னும் கிழிக்கவே இல்லை. இந்த கிழிக்காத எம்எல்ஏ சீட்டை கிழிக்கிற நாள் தான் 23ஆம் தேதி. 23ஆம் தேதி ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டேன்.